தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் என் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்பட்டேன். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் என் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்பட்டேன். கருத்து சுதந்திரம் என்றால் கிலோ என்ன விலை என கேட்பவர்கள் ஆட்சி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? இதுதான் நடக்கும். அரசுக்கு எதிராக பேசிய காரணத்தால் கைது செய்து வழக்கு போட்டு சிறையில் பல்வேறு கொடூரங்களை செய்வதுதான் ஒரு அரசு ஆட்சி செய்யும் முறையா? ஒருவர் தவறு இழைத்திருந்தால் அவர் மீதான தவறை நிரூபணம் செய்து அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கட்டும். யார் வேண்டாம் என்று சொன்னது? ஆனால் ஆட்சியை அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பிய காரணத்தால் பழிவாங்கும் செயலாக அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவதை ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? யூடியூபர் சவுக்கு சங்கரை சிறையில் வைத்து 10க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அடித்திருப்பதாகவும் கோவை சிறையில் சவுக்கு சங்கரை சந்தித்த பிறகு அவருடைய வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளது விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சமயத்தில்தான் தற்போது தன்னை கோவையில் சிறை காவலர்கள் தாக்கியதாகவும் கோவை சிறையில் நான் கொல்லப்படுவேன் என்றும் சவுக்கு சங்கர் பேசியிருப்பது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் என் உயிருக்கு ஆபத்து. கோவை சிறையில் நான் கொல்லப்பட்டேன். யூடியூபர் சவுக்கு சங்கர் ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று குற்றம் சாட்டி கைது செய்திருக்கிறது காவல்துறை. அவர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதை விட்டுவிட்டு இப்படி அடித்து அராஜகம் செய்வது நியாயமல்ல என்று எதிர்க்கட்சி தலைவர் கூட ஏற்கனவே தன் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இந்த சூழலில்தான் இப்படி கொலை மிரட்டல் அளவுக்கு திமுக அரசு இறங்குமா என்று அதிர்ந்து போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். ஆக அரசுக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ, அரசுக்கு யார் ஒத்து போகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரசு முக்கியத்துவம் கொடுக்குது. அரசனுடைய சாதனைகளையோ ஏதாவது குறை சொல்லி பேசினா, அரசை விமர்சித்து அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஊழல்களை வெளிப்படுத்தினா அந்த ஊடகங்களுக்கு ஆபத்து உருவாகிட்டு இருக்கு. ஆக கருத்து சுதந்திரம் இந்த ஆட்சியில் இன்றைக்கு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அதிமுக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் பற்றி வாய்கிழிய பேசிய ஸ்டாலின் இன்று தன் ஆட்சியில் இப்படி கருத்து சொல்பவர்களை நசுக்குவது நியாயமா? இந்த ஆட்சியில் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன அறிக்கை என்று கேட்டால், வருகிற 20ஆம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவிருக்கிறது. பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று பொய் சொல்லி அதை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுக இன்று தன் கோர முகத்தை காட்டுவதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. எதிர்த்து கேள்வி கேட்டால் கைது, உருட்டல், மிரட்டல், இதுதான் திமுகவின் தாரக மந்திரமா? திமுக என்றாலே ரவுடியிசம் என்ற பழைய பிராண்டடை காட்டுகிறதா திமுக? மீண்டும் வெளிப்படுகிறதா திமுகவின் ரவுடியிச அரசியல் என்பன போன்ற கேள்விகளுக்கான பதில் மக்களுக்கே தெரிகிறதே, நன்றாக புரிகிறதே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.